பணம் அந்த பிடியிலிருந்து பொருளாதாரம் விடுபட்டால் மட்டும்தான் நம்ம நாடு முன்னேறும். உதாரணத்துக்கு அன்புக்குரிய சகோதரர்களை, ஒரு 1980க்கு போங்க. 1980க்கு போனீங்கன்னா இந்தியாவுடைய எக்கனாமிக்கு பொருளாதார நிலைப்பாடும் சீனாவும் ஒரே நிலையில் தான் இருந்தது. சொல்லப்போனால் சீனாவில் 1980 ஒரு தனி மனிதனுடைய வருமானம், ஒரு நாட்டுடைய வளர்ச்சி ஜிடிபியை வச்சு பார்க்கக்கூடாது. சும்மா ஜிடிபிலாம் வந்து ஒரு மாயாஜால வித்த மாதிரி சும்மா உதாரணம் காட்டுவானுங்க. ஒரு நாட்டுடைய உண்மையான பொருளாதார வளர்ச்சி என்பது தனி மனிதனுடைய வருமானத்தை வைத்து தான் உலக நாடுகள் பொருளாதார இடத்துல கொண்டு போய் ஒரு நாட்டை வைப்பான். உலகத்தில் வளர்ந்த நாடுகள் சொல்லி 70 நாடு இருக்கு. அந்த நாடுல இந்தியா இருக்கான்னு பார்த்தா கிடையாது. நம்ம அப்பா முப்பாட்டம் காலத்தில் இந்தியா வளரும் நாடு, நம்ம காலத்துலையும் இந்தியா வளரும் நாடு, நம்ம பேர பிள்ளைங்க காலத்தில் இந்தியா வளரும் நாடு. என்னடா வளரும் நாடு வளரும் நாடுன்றீங்க, வளர்ந்த பாடு இல்லைன்னு கேட்டால் இந்த நாட்டுடைய எக்கனாமிக் சட்டத்தை சரியான முறையில் கையாளலை. மக்களுடைய நாடியை பிடித்து பார்த்து மக்களுக்கு எது தேவை என்பதை இந்த ஆட்சியாளர்கள் கவனத்தில் கொள்ளலை. 1980 சீனாவுடைய உற்பத்தி வந்து 3%, நமக்கும் 3% தான். அவனுடைய ஒரு தனிநபருடைய வருமானம் $243. நல்லா கேட்டுக்கங்க, சீனாவில் 1980 ஒரு தனி மனிதனுடைய வருமானம் $243, நமக்கு $219. அப்போ இன்னைக்கு 2024 சீனாவுடைய தனிநபர் வருமானம் $10,000 தாண்டி போயிருச்சு. ஏன்னா ஒரு தனிநபருடைய வருமானம் ஒரு வருஷத்துக்கு $15,000 இருந்தாதான் அந்த நாடு வளர்ந்த நாடு என்று சொல்லி வளர்ந்த நாடு பட்டியலில் உலக நாடுகள் சேர்ப்பார்கள். ஆனால் இந்தியாவுடைய தனிநபருடைய வருமானம், தனிநபர் ஒரு ஆளுடைய வருமானம் $2,600 அப்படின்னு கணக்கிடுறான். அப்போ பொருளாதாரம் தனிநபர் கையில் இல்லை. ஆனால் யார் கையில் பொருளாதாரம் இருக்குது? 100%, 10% பெரும் முதலாளிகள் இருக்கிறாங்களே, கார்பெட் ஓனர் இருக்கிறான, அவங்கிட்ட நாட்டுடைய 80% சொத்து இருக்கு. எவ்வளவு சொத்து? நாட்டுடைய 80% சொத்து கார்பெட் முதலாளிகிட்ட இருக்கு. இந்த நாட்டில் விளிம்பு நிலையில் வாழக்கூடிய பாட்டாளி வர்க்க மக்களிடத்தில் வெறும் 50%, பாட்டாளி மக்கள் 150%, பாட்டாளி மக்களிடத்தில் வெறும் 6% சொத்து இருக்கு. இன்னும் வருமானத்தில் கணக்கிட்டு சொல்கிறேன் கேளுங்களேன். இதே வந்து இந்த நாட்டில் 100க்கு 10% பேர் வருஷத்துக்கு 11 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். 100ல் 10% பேர் எவ்வளோ சம்பாதிக்கிறான்? வருஷத்துக்கு 11 லட்சம் பேர் சம்பாதிக்கிறவன் 10% தான். மற்ற 50% மக்கள், இந்த நாட்டில் 50% மக்கள் வருஷத்துக்கு 54,000 ரூபா தான் சம்பாதிக்கிறான். வருஷத்துக்கு 54,000 ரூபா சம்பாதிச்சா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு? 4,000 ரூபா, 4,500 ரூபா தான். இந்த நாட்டில் 50% விளிம்பு நில மக்கங்க, ரோட்டில் ரோடு பெருக்கிறவன், சுண்ணாம்பு அடிக்கிறவன், மூட்டை தூக்குறவன், கூலி வேலை பார்க்குறவன், வீட்டு வேலை பார்க்குறவன், ஆடு மாடு மேய்க்கிறவன், கொரியர் பார்க்குறவன், இப்படி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் மாசத்துக்கு இவ்வளோ தான் சம்பாதிக்கிறான். மீதி இருக்கிற 30-40% மக்கள் வருஷத்துக்கு 2 லட்சம் சம்பாதிக்கிறான். இந்த பொருளாதார எக்கனாமிக்கை வைத்து தான் உலக நாடுகள் சொல்லுகிறது இந்தியா வளரல. அப்ப வெளியில வளர்ந்த மாதிரி மீடியாக்காரன் பொய்யா எழுதுறான பத்திரிக்கையில, அவளும் பொய். பணத்தை வாங்கிட்டு என்ன செய்யறான்? இந்தியா வந்து உற்பத்தியில ஜிடிபியில் அதிகமாக இருக்கு அப்படின்னு பொய் எழுதுறான். ஜிடிபியை எதை வச்சு கணக்கு பண்றானுங்கன்னா, இந்த சூதாட்ட ஆடுறான இந்த ஷேர் மார்க்கெட்டு, அயோக்கிய பயலுங்க, இந்த ஷேர் மார்க்கெட்டை கணக்கை வச்சு தான் ஜிடிபியை காட்டுவான். ஷேர் மார்க்கெட் என்பது ஒரு சூதாட்டம், அது உண்மையான வியாபார வணிக தளம் கிடையாது. அப்ப இந்தியா எக்கனாமிக் அந்த அளவுக்கு மோசமா இருக்கிறது. இந்த லட்சணத்தில் இந்தியாவில் இவன் எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கான் தெரியுமா? எவ்வளவு கடன் தெரியுமா? 175 லட்சம் கோடிங்க இந்தியாவுடன் கடன். 2014க்கு முன்னாடி 55 லட்சம் கடனாக இருந்த இந்திய கடன் இன்னைக்கு 175 லட்சம் கோடி இந்தியாவுடைய கடன். சரி, 175 லட்சம் கடன் வாங்கி வச்சிருக்கிறான உலக வங்கியில் இந்த இந்திய அரசாங்கம். இந்த 175 லட்சம் கோடிக்கு எவ்வளவு வட்டி கட்டுறான் தெரியுமா? இதெல்லாம் பாயிண்ட். நமக்கு என்ன விஷயம் கேட்டால், இந்த தனிநபர் வருமானம் அது இதெல்லாம் நமக்கு புரியலன்னு வைங்க. விஷயம் இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. 175 லட்சம் கோடிக்கு இந்தியா கவர்மெண்ட் எவ்வளவு வட்டி கட்டுறாங்க கேட்டா 11,90,000
510 கோடி கட்டுறான். எவ்வளோ கட்டுறான்? 11 லட்சம் கோடி. இதே 20 வருஷத்துக்கு முன்னாடி 26,000 கோடி தான் கட்டினான். இந்தியா கவர்மெண்ட் எவ்வளோ கட்டினா வட்டி? 26,000 கோடி. இன்னைக்கு 11,90,510 கோடி கட்டுறான். கிட்டத்தட்ட நம்ம இந்தியா கவர்மெண்ட் சம்பாதிக்கிற வருமானத்தில் 40% வட்டி கட்டுறான் இந்தியா கவர்மெண்ட். இந்த 2024 to 25 பட்ஜெட் போட்டான்ல, யூனியன் பட்ஜெட், 47 லட்சம் கோடி. இந்தியாவுடைய பட்ஜெட்டில் 25% வட்டிக்கு போதுங்க. ₹1 25 பைசா வட்டி கட்டுறாங்க இந்தியா கவர்மெண்ட். வட்டி கட்ட முடியாம அதுக்கு ஒரு உலக வங்கியில கடன் வாங்கி வட்டி கட்டுறான். வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு கட்டக்கூடிய நிலைமைக்கு தான் இந்தியா கவர்மெண்ட் இருக்கு. சரிப்பா, இந்தியா கவர்மெண்ட் வட்டி கட்டிட்டு போனா அதனால நமக்கு என்னப்பா பிரச்சனை, பொதுமக்களாகிய நமக்கு என்னப்பா அதனால இடையூறு நீங்க நினைக்கலாம். இங்கே தான் நம்ம இந்தியாவுடைய அந்த கள்ளத்தனத்தை, கையாளாகாத தனத்தை, நாட்டை கொண்டு போய் நரக படுகொலியில் தள்ளுறதை விளங்கி கொள்ளணும். இந்தியா கவர்மெண்ட் வட்டி அவன் அப்பா விட்டு சொத்தை கட்டல, அரசியல்வாதிகள் தான் பாக்கெட்ல இருந்து வட்டி கட்டல. நாம குடிக்கிற டீ, வாங்குற பால், வாங்குற அரிசி, வாங்குற எண்ணெய், கேஸ், என்னென்னலாம் நம்ம அத்தியாவசிய பொருட்களை பயன்படுத்துறோமோ எல்லாத்துக்குமே வரி போடுறானா? அந்த வரியை வாங்கி தான் வட்டி கட்டுறான். அப்போ 100 ரூபால 100% 70% என்ன செய்யறான்? திட்டங்கள் சொல்லி ஒதுக்குறான். 25% வட்டி கட்டிடுறான். வெறும் 5% தான் இந்த நாட்டு மக்களுக்கு நலத்திட்டங்கள் என்ற பெயரில் வருது. நலத்திட்டங்கள் போடுறான்ல, அந்த மானியம் இந்த மானியம் 1000 ரூபா கொடுக்குறோம், பஸ்ஸில் ஃப்ரீயாக அனுப்புகிறோம், முதியோர் பென்ஷன் சொல்லி நலத்திட்டங்களை கொண்டு வரானே 5% தான். இதே அந்த 25% வட்டி உலக வங்கிக்கு இந்தியா கட்டாமல் இருந்தா இன்னைக்கு நம்ம நிலைமை இப்படி இருக்குமா? இப்படி வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்குமா? இவ்வளவு வறுமையில் இருக்குமா? முதல்ல வறுமை நாடு என்ற பட்டியலிருந்து வெளியே வாங்கடா, அப்புறம் சொல்லுங்க வளர்ந்த நாடுன்னு. நம்மளை விட பங்களாதேஷ்காரன், பாகிஸ்தான்காரன், ஒரு சின்ன நாடு இலங்கை, இவெல்லாம் வந்து நமக்கு முன்னாடி இருக்கிறான். 142 கோடி மக்கள் தொகையை கொண்ட இந்தியா வறுமை கோட்டில் 121வது இடத்துல இருக்கிறான். வறுமை கோட்டின் கீழ் இருக்கக்கூடிய நாடாகத்தான் இந்தியா இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? இந்த நாட்டில் உள்ள 80 கோடி மக்களுக்கு வயிறார உணவு கிடையாது, தங்க இடம் கிடையாது. எத்தனையோ குழந்தைகள் ஒரு வருஷத்துல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகள் வறுமையினால இன்னைக்கு செத்து சின்ன பின்னமா ஆகுறான். இந்த லட்சணத்தில் இந்த உலக நாடுகள்ல சரி இப்படி கடன் வாங்குறானே, உலக நாடுகளில் வங்கியில கடன் வாங்குறானே, வாங்கி இந்த நாட்டு மக்களுக்கு ஆச்சு ஏதாச்சும் நல்லது செஞ்சானா? ஒரு இலவச கல்வி இருக்கா அந்த நாட்டில்? இலவச மருத்துவம் இருக்கா? ஒரு நோயின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போனா ஊதா கலர் தண்ணி கொடுக்குறான், தானா நானான்னு போட்டு ஒரு மஞ்சள் கலரை மாத்திரை கொடுக்குறான். எத்தனையோ இதய நோயாளிகள், எத்தனையோ வந்து கிட்னி போனவங்க, சுகர்ல போனவனெல்லாம் சரியான மருத்துவம் இல்லாமல் எத்தனையோ முதியவர்கள் சாகிறார்கள். சரியான எக்யூப்மெண்ட் கிடையாது, சரியான மருத்துவம் இல்லை, சரியான மருத்துவ டாக்டர் கிடையாது, சரியான உபகரணம் இல்லை. அப்போ மருத்துவத்துறைக்கு சரியான நிதி ஒதுக்கலை. இருக்கப்பட்டவன் பெரிய பெரிய கோடீஸ்வரம் பிள்ளைங்க தான் படிக்க முடியுது. ஒரு ஏழைப்பாளையுடைய ஒரு விவசாயியுடைய மக நல்ல திறமையா இருந்தா படிக்க முடியல, ஒரு மூட்டை தூக்குறவனுடைய மக திறமை இருந்தா படிக்க முடியல. அப்ப இலவச கல்வி இல்லை, இலவச மருத்துவம் இல்லை, மக்களுக்கு விலைவாசி குறைவு இல்லை, மக்களுக்கு எந்த நலத்திட்டமும் இல்லை. என்ன கேட்டா இவனுங்க விமானம் ஒரு நாடு விட மாட்டான். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கிறான் பாருங்க, ஒரு நாடு விட மாட்டாங்க. முந்தானத்து புருனேல இருக்கிறான், அதுக்கு முதல் நாள் சிங்கப்பூர்ல இருக்கிறான், அதுக்கு முன்னாடி ஹாங்காங்ல இருக்கிறான், அதுக்கு முன்னாடி பிரிட்டன்ல இருக்கிறான். உலகத்தை ஒரு நாடு விட மாட்டான். ஒன்னா நம்பர் ஊர் உலக சுற்றுவாளிவன் இந்த மாதிரி ஒரு ஊதாரி பேர் வழியே நாட்டில் தலைவனா உட்கார வச்சுக்கிட்டு இருந்தா நாடு எப்படி உருப்படும்? கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா? கொஞ்சமாச்சும் நாட்டு மக்கள் மீது ஒரு கரிசனம் இருக்கிறதா? பட்டேலுக்கு 3000 கோடியில செலவழிக்கிறான். ஏண்டா எங்க கிட்ட வரியை போட்டு நீ வட்டி கட்டுறதுக்கும் பட்டேலுக்கு 3000 கோடியில செலவச்சிய நாட்டுடைய வருமானம் நீங்கிருமா? நாட்டுடைய மக்களுடைய பசி தீருமா? அப்ப 3000 கோடிக்கு செலவழிக்கிற. இப்ப சத்ரபதி சிவாஜி சிலை இடிஞ்சு விழுந்திருச்சான், அதுக்கு கேட்கிறாரு உலக மக்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். டேய் மன்னிப்பு இதுக்கு கேளு. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் சோத்துக்கு வழி இல்லாம செத்து மடியக்கூடிய இந்தியா 25% இன்னைக்கு வட்டி கட்டுற. இதே மாதிரி தான் அர்ஜென்டினா நாடு
அவனுடைய வரவுக்கு மீறி செலவு செஞ்ச அர்ஜென்டினா நாடு உலக வங்கிட்ட கடன் வாங்கினா, வட்டிக்கு கடன் வாங்கினா, வட்டியை கட்ட முடியல. வட்டியை கட்ட முடியாம ஒரு நாட்டுடைய பிரதமர் சொல்லாம கொல்லாம நைட்டோட நைட்டா விமானம் ஏறி நாட்டை விட்டு தலைமறைவானான ஞாபகம் இல்லையா? வட்டி கட்ட முடியாம ஒரு நாடே அரெஸ்ட் ஆயிருச்சு உலக வங்கிக்கிட்ட. இன்னைக்கு இந்தியா 25% வட்டி கட்டுறான். 25% 30 மாறும், 25% 40 மாறும், 40% 50 மாறும். 50 ஒரு நாள் 100% வட்டியாக மாறும் பொழுது இந்தியாவும் அர்ஜென்டினா மாதிரி உலக நாடுகளிடத்தில் மண்டியிட்டு நம்ம நாட்டை எப்படி வெள்ளக்காரன் ஆரம்பத்தில் காலனி ஆதிக்கத்துக்கு கீழே வச்சிருந்தானோ அந்த நிலைமையை நோக்கி அடுத்த சோமாலியா இந்தியா தான். அடுத்த சோமாலியாவாக இந்தியா இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கு. என்ன காரணம்? வட்டி 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 வட்டி. எதை தொட்டாலும் வரி, எதை தொட்டாலும் வட்டி. ஒரு பிரிட்டானிய கம்பெனிக்காரன் சொல்றாங்க 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட் வாங்க பொதுமக்கள் யோசிக்கிறாங்கன்னு. அப்போ எவ்வளவு பொருளாதார வீழ்ச்சி இந்த நாட்டில் இருக்கு. மக்களால் சாப்பிட்டு வாழ முடியுதா அந்த நாட்டில்? இவனுங்க ஊதாரி செலவு பண்றதுக்கும் உல்லாசமாக திரிவதற்கும் இவனுங்க வாயில போட்டுக் கொள்வதற்கும் நாட்டு மக்கள் தலையில ஏகப்பட்ட வரி. எதை தொட்டாலும் ஆங்கிலக்காரன் கூட இவ்வளவு வட்டி போடலடா. படத்தில் சினிமாவில் டைலாக் பேசுறாங்க, எதுக்கு வட்டி, என் மாமனா மச்சானா, நீ மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, என் வீட்டு வேலையை பார்த்தாயான்னு டைலாக் பேசினியே. அந்த வெள்ளைக்காரன் கூட இவ்வளவு வரியா போடலடா. நீ எதுக்கு தொட்டாலும் சாமானியன் வாங்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் வட்டி. அதனால தாங்க 1.5 லட்ச ரூபா வித்த ஆட்டை இன்னைக்கு 3 லட்ச ரூபா விற்கிது. 50,000 வித்த டூ வீலர் 1 லட்ச ரூபா விற்கிறான். 150 ரூபா வித்த சட்டை 1000 ரூபா விற்கிறான். 7 ரூபா வித்தட்டி 15 ரூபாய்க்கு விற்கிறான். எதாவது விற்கிறான் 12 ரூபாய்க்கு விற்கிறான். எல்லாம் உற்பத்தி செலவுப்பா. உற்பத்தி செலவுக்கு வரி, உற்பத்தி செலவு வரி பிளஸ் வட்டி. எப்படி அவன் மனுஷன் வாழ்வான்? எப்படி வாழ்வான் இந்த நாட்டில்? இதுக்கெல்லாம் காரணம் இந்த வட்டி. சமுதாயத்தை சுரண்டி பொழைக்கக்கூடிய இந்த வரி. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டை நிர்மூலமாக்கக்கூடிய இந்த வட்டியை இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது. யமஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். அல்லாஹ் வட்டியை அழிக்கின்றான், தர்மத்தை வளர செய்கிறான். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாடு நாசமா போறதுக்கு காரணம் இந்த வட்டி. இந்த வட்டியின் அடிப்படையில் உண்டான பொருளாதார அமைப்பு. இந்த வட்டி மட்டும் வாங்காம இந்த நாடு ஏன் சவுதி அரேபியா அவன் அரசாங்கம் நடத்தலையா? சவுதி அரேபியா அரசாங்கம் நடத்தலையா? அவன் வட்டி இல்லாம தான் நாட்டை நடத்தினா. இந்த சீனா நடத்தலையா? நீ 3% தான்டா ஜிடிபி வச்சிருக்கிற. அவன் 30% ஒட்டுமொத்த நாட்டுடைய உற்பத்தியில சீனா 30% உள்நாட்டு உற்பத்தி. நீ வெறும் 3% வச்சிருக்கிற. அவன் 30% வச்சிருக்கிறான். இந்த நாட்டில் 27% உயர்கல்வி. அவன் 67% உயர்கல்வி அவனால கொடுக்க முடிஞ்சது. எப்படா சீனா முன்னேறினா? வட்டிக்குண்டான பொருளாதார அமைப்பு அங்கே கிடையாது. வட்டி அடிப்படையில் பொருளாதாரம் இல்லை. அந்த நாட்டு மக்களுடைய உழைப்பு, அரசாங்கம் நேர்மையாக நடக்கிறதுனால சீனா இன்னைக்கு 5 வல்லரசு நாடுகளில் 2வது இடத்துல இருக்கிறான். உற்பத்தியில் அவன் தான் நம்பர் 1. சீனாவை அமெரிக்காவில் கூட அசைக்க முடியாது. அவ்வளோ பெரிய வல்லரசு அன்னைக்கு உயர்ந்தது காரணம் என்ன? மக்களுடைய பொருளாதாரம். வட்டி இல்லை. அந்த மாதிரி வட்டி இல்லாத நாடாக இந்தியா உருவானால் கண்டிப்பாக இந்தியாவில் வறுமை இல்லாத நாடாக, வேலை இல்லாத திண்டாட்டம் இல்லாத நாடாக, ஏழை எளிய மக்கள் நிம்மதியாக 3 வேளை வயிறுக்கு கஞ்சி கிடைக்கக்கூடிய நாடாக உருவாக வேண்டும் என்றால் வட்டி இல்லாத பொருளாதாரத்தை கொண்டு வா. வட்டி இல்லாத பொருளாதாரத்தை நாடை வழிநடத்து. வட்டி இல்லாமல் இந்த நாட்டில் சேவையா செய்யடா வங்கிய. ஏண்டா வட்டிக்கு கொடுக்குற ஏழை எளிய மக்களுக்கு? ஏழை எளிய மக்களுக்கு ஏன் வட்டிக்கு கொடுக்குற? ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வட்டிக்கு கொடுத்து எங்க வயிற்றில் அடிச்சு கார்பெட் முதலாளியை வாழ வைக்கக்கூடிய கார்பெட்டின் கைக்கூலியான அயோக்கியர்களே, இந்த நாடு நல்லா இருக்க வேண்டும் என்றால் வட்டி அடிப்படையிலான பொருளாதாரத்தை விட்டு வட்டி இல்லாத பொருளாதாரத்தின் பக்கம் இந்த இந்தியா நகர்ந்தால் இந்த நாடு சுபட்சமாக மகிழ்ச்சியாக ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய நல்ல நாடாக உருவாகும் என்பதை கூறிக்கொண்டவனாக வட்டியை விட்டு தனிநபரும் ஒதுங்க வேண்டும், அரசாங்கம் ஒதுங்க வேண்டும். வட்டி இல்லாத நாடாக எப்பொழுது தலை எடுக்குமோ
அப்போதான் இந்த நாடும் தலைக்கும், மக்களும் செழிப்பார்கள் என்று கூறிக்கொண்டவனாக வட்டியை கைவிடுவோம், வட்டிக்கு எதிராக குரல் கொடுப்போம், வட்டி இல்லாத நாடாக உருவெடுப்பதற்கு பொதுமக்களாகிய நாமளே அதற்கு முன்னோடியாக நின்று முயற்சிப்போம் என்று கூறிக்கொண்டவனாக என் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.